Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அவல் இருந்துச்சுன்னா ஈஸியா இந்த கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா காரப்பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம ஈஸியா பண்ணலாம். இது கூட சட்னி அல்லது சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்க அப்படினா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. சோ கண்டிப்பா நீங்க குழந்தைகளுக்கு எல்லாம் தாராளமா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து இதுல 2 கப் அளவுக்கு அவல் எடுத்து நான் நல்லா சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன் அப்படினா இதுல கல்லு தூசி ஏதாவது இருந்துச்சு அப்படினா நமக்கு ரிமூவ் ஆயிரும். சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல ஜல்லடையில நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா பவுல்ல சேர்த்து நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமா தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. நான் ஒரு 2ல இருந்து 3 தண்ணி போல நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துற போறேன். இப்போ நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இனிமே இதுல தண்ணி எல்லாம் சேர்த்து ஊற எல்லாம் வைக்க வேண்டாம். இத அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் ஊறி வரும். இந்த டைம்ல ஒரு சின்ன கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா ஒரே ஒரு வரமிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் இதையும் சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எது வேணும்னாலும் நீங்கள் போடலாம். போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த அவல் இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கு. இந்த டைமில் நம்ம இப்போ வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படும்படியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உப்பு எல்லா பக்கத்துலேயும் ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாம். இல்லை ரவுண்டாக தான் பிடிச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஸ்டீமரில் ஒரு வாழையில மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஸோ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக அவல் கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி சட்னி, சாம்பார் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப மேட்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.